அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி, செவ்வாய், புதன். இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சமடைந்திருக்கிறார். 3 சுக்கிரன், 4 குரு, 6ஆம் இடத்தில் கேது, விரை ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சனி, செவ்வாய், 2 சூரியன் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. மிக சூடாக காணப்படுவீர்கள். உஷ்ணம் அதிகரிக்கும். உடலில் அதிக முன்கோபம். மீனராசி பெண்கள் கணவரிடம் பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும். உடலில் உஷ்ண வார்த்தை அதிகரிக்கும். சூடாக பேசுவீர்கள். முன் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்தல் வேண்டும். ஏனென்றால் மீனராசி பெண்களுக்கு 7.5 சனி நடைபெறுவதால் புத்தி அந்த அளவுக்கு வேலை செய்யாது. சிந்தனை திறன் அதிகரிக்காது. பெரும்பாலான மீனராசி பெண்கள் வீட்டில் சமையல் அறையில் தனியாக பேசிக்கொண்டு இருப்பர். இல்லாவிட்டால் பாத்திரத்தினை எடுத்து டமார் என்று கீழே போடக்கூடிய அமைப்பு. தங்களை அறியாமலே கோபம் வரும். ஆகவே பேச்சில் கவனம் தேவை, நிதானம் தேவை. மீனராசி பெண்கள் தனியாக பேசும் பழக்கத்தை விட்டு விடுங்கள். மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். வாரம் ஒரு முறை. கணவரிடம் ஈகோ பார்க்குதல் கூடாது. அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செல்லக்கூடாது. பிரயாணங்களை தள்ளி வைத்தல் வேண்டும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்போது இருக்காது. வியாபாரிகளுக்கு, தொழிலாளர், உத்தியோகம் செய்பவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. உத்தியோகத்தில் அதிக உழைப்பு தேவைப்படும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். உடன் வேலை செய்பவர்கள் தங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லலாம். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் பேச்சில் உஷ்ணம் இருந்தாலும் கூட காரியங்களில் ஜெயித்து விடுவீர்கள். குரு பார்வை விரயராசிக்கு இருப்பதால் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். எதிர்பாராத விதத்தில் ஏதோ ஒரு வகையில் பண உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகம் அதிகரிக்கும். தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரம் ரீதியாக நற்பலன்களை தரும். வீணான வார்த்தைகள், பிரச்சனை தரக்கூடிய வார்த்தைகளை பேசி விடுவீர்கள். வருத்தப்படுவீர்கள். எதையும் யோசித்து பேசுங்கள். பேசிய பிறகு யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அடிக்கடி 7.5 சனியில் புத்தி அந்த அளவுக்கு வேலை செய்யாது. மனக்குழப்பம் உண்டாகும். வாக்கில் உஷ்ணம் இருப்பதால் கவனம் தேவை. ராசியில் செவ்வாயும் சனியும் இணைந்திருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். பெண்கள், மீனராசி பெண்கள் கணவருடன் வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது. வாரம் ஒரு முறை கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணவரிடம் அன்பாக பேசுங்கள். நிச்சயம் தங்களுக்கு சுபிட்சம் உண்டு. ஜென்ம சனி என்பதால் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை பராமரித்தல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.